அந்த லைட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமோட ஃபால் சீலிங். அதோட ஃபால் சீலிங் ஓவராலாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லைட்ஸ் ஒன்றும் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். லைட்டிங் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், ஃபால் சீலிங் வந்து டிசைன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணுறதோட நான் நார்மலாகவே வந்து போட்டுடுறேன். ஃபால் சீலிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் எப்படி வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் கொடுத்துட்டு சிம்பிளான டிசைனில் வந்து இதில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த கலர்ஸ் அதுக்கப்புறம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்காம ஒரு டீசென்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 லைட்ஸில் வந்து நான் ஒன்று ஒன்றா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபால் சீலிங் லைட் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 4 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே வாட்டி வந்து சுவிட்சை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரே வாட்டி வந்து ஆன் ஆகாமல் 4 லைட் வந்து தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சோஃபாவில் வந்து யாராவது உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 4 லைட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். இதில் அந்த 4 லைட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். 4 லைட் சென்டர் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து வாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இதில் கொடுத்துருக்கோம். இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் 4 லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு 4 லைட்ஸ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட டிவி யூனிட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்கள் சோஃபா சைடு வந்து உட்காடுறீங்க அப்படின்னா இப்போது நான் வந்து இப்போது அந்த ஆங்கிள் தான் நிற்கிறேன். உங்களுக்கு டிவி சைடு வந்து இந்த கிளாரை அடிக்கிறது, உங்களுக்கு வந்து அந்த டிவி மேலே வந்து வெளிச்சம் வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்னொன்று ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு ஒரு 4 லைட்ஸ் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 4 லைட்ஸ். 4 லைட்ஸ்ன்றது வந்து எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து ஒரு 4 லைட்ஸ்ன்றது வந்து எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஏன் வந்து 2 கண்ட்ரோல் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் 8 லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து மினிமமாக வந்து ஒரு 12 வாட்ஸ் வந்து லைட்ஸ் வந்து போட்டிங்கனால 12 × 8 லைட் வந்து போட்டோன்னா 96 வாட்ஸ் கிட்டே வந்துடுது. 96 வாட்ஸ் வந்து ஒரு சுவிட்சு கொடுக்குறதுன்றது வந்து கரெக்டு கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று கூட கொடுக்கலாம். நீங்கள் 20 ஆம்ப்ஸ் வந்து சாக்கெட்டு வச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரமாகன்றது வந்து வராது. பட் என்னென்னா ஒரு லைட்டிங்காக வந்து நீங்கள் ஒரே சுவிட்ச் வந்து போட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரியும். 96 வாட்ஸ் வந்து இபி பில்லு வந்து எவ்வளோ வரும்ன்ட்டு பாருங்கள். அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். எது வேணுமோ அது மட்டும் போட்டுப்பாங்க. தேவையில்லாத டைம்லாம் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரே கண்ட்ரோலில் வந்து இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டு வேணும்னா என்ன பண்ணுவோம், ஒரு சுவிட்ச் வந்து போட்டோன்னா எல்லாமே எரியும். அது ரொம்ப நேரம் எரிஞ்சிகிட்டு இருக்கும். அதனால் யூஸ் இல்லாதனால தான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நாங்கள் 3ஆக கூட ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதோட ஃபால் சீலிங் லைட்டிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த லைட்டிங் வந்து நார்மல் தான் இருக்கும். என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வீடியோலாம் எடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ இந்த வியூவில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த வியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா மொபைல் வந்து ஒரு மாதிரியாக வந்து அந்த லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தெரியுது. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருப்போம். இதில் வந்து வார்ம் லைட்டிங் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து க்ளீன் பண்ணல. முடிஞ்சால் அந்த டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் வந்து பண்ணும்போது அது வேணால் கவர் பண்ணுறேன். பட்டி பார்க்கும்போது பெயிண்ட் அடிக்கும்போது அதில் லைட்டாக பட்டிருக்கு. இன்னும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இதோட ஒர்க்மேன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபால் சீலிங் லெவலுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து கட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கோட சர்ஃபேஸ் லெவலுக்கே இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இதை நான் ஆன் பண்ணுறேன். இதை ஆன் பண்ணி அதுவும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம் ஒயிட். நீங்கள் இதுலேயே வந்து கலர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைட்ஸ்ன்றது வந்து நான் இதை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இந்த லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து இப்படி இருக்கும். ஃபுல்லாகவே இதோட ரூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலில் இருக்கும். நியூட்ரல் அண்ட் வார்மில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் டைமில் ஒரு ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் இந்த லைட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பெரிய லைட்ஸ் கூட யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதனால தான் மேக்ஸிமம் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வைஸ். இன்னொன்று என்னென்னா பவர்ன்றது வந்து அதிகமாக கன்சியூம் வந்து பண்ணாது. பட் என்னென்னா இதெல்லாம் வந்து பண்ணும்போது கரெக்டாக அடாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போட்டுக்கணும். அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து ப்ராப்பராக போடணும். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து போடும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ரிஸ்க்குனா மெயின்டெனன்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்ன்றது வந்து உள்ளே இருக்கும். அதில் வந்து மேலே வந்து கேப் போட்டிருப்போம். நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கம்ப்ளீட்டாகவே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து கோலைட் மாதிரி வந்து உள்ளே இருக்கும். அது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த ரோப் லைட் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்களே வந்து கூட போட்டுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைட்ஸ் இருக்கும், இது வந்து சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும். எதாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் தான். இல்லை இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, லைட்டாக டிஸ்அட்வான்டேஜ் என்னன்ட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். தவிர இது போடாதீங்கன்னு சொல்ல வரல. இப்போவுமே வந்து லைட்ஸோட இந்த ப்ரொஃபைல் லைட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் வந்து பண்ணிங்கனாலும் கூட பிரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய டிசைன்லாம் வந்து போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. நான் ஒரு லாங் வியூலேருந்து காமிக்கிறேன். ஒரு லாங் வியூவில் காமிக்கும் போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்துடும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து வந்துடும். அதில் இருக்கிற ஒரு 1 feet வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து கோலைட் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு 1 feet வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து 1 feet வந்து ஃபால் சீலிங்கோட லைட்ஸ்க்கு வர மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நியூட்ரலுக்கும் வார்ம் ஒயிட்டுக்கும் கூல் ஒயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. மேக்ஸிமம் வந்து நியூட்ரலில் போயிடுங்க. கூல் ஒயிட் வந்து சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கூல் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. கூல் ஒயிட் வந்து பாருங்களேன், வாலும் ஒயிட் இதுவும் ஒயிட். கூல் ஒயிட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். நீங்கள் அகைன் வந்து வால்ஸ்லாம் வந்து நார்மல் டார்க் கலர்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப ரூம்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ரூம் சைஸ்லாம் சின்னதாக இருக்குன்னா லைட் கலரில் வந்து போயிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் பிளான் பண்ணது. இதோட டிசைனும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நடுவில் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஃபேன் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுற மாதிரி வரும். நிறைய பேர் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கீங்களோ எங்கள் வீட்டில் கூட அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து மாறும். இதுதான் இந்த ஓவரால் டிசைன். இந்த வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 ஃபால் சீலிங் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே வீடியோ வந்து பேசுகிறதுனால கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபால் சீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய வீடியோ கூட சொல்லியிருப்பேன், ஃபால் சீலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா
ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபால் சீலிங் வந்து நீங்கள் போடாமல் என்னதான் வந்து நீங்கள் செலவு பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணால் கூட அந்த பிரைட்னஸ் வந்து இல்லை அப்படின்னா, அந்த வெளிச்சன்றது வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே அது பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணாமல் ஒரு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கும். அது அப்படியே வந்து ஜாயின் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாமல் ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கணும் அப்படின்னா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணக்கூடாது. எப்போவுமே நிறைய பேர் வந்து நான் கிளைண்ட்லாம் வந்து பார்ப்பேன், இந்த சீலிங்க்கு வந்து இது வந்து மேட்ச் பண்ணும், மேட்சிங்காகவே வந்து இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இது வந்து டைனிங் ரூம். இதுக்கு முன்னாடி இருக்கிற டிவி யூனிட் இதுதான். இது வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். நம்ம அந்த டிவி யூனிட் தான் வேணான்னு சொல்லி தான் இந்த டிவி யூனிட் வந்து நீங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த டிவி யூனிட் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பெயிண்டிங் கலரில் எல்லாமே வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒரு கலர் வந்து அடிச்சிருந்தாங்க. ப்ரீவியஸ் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டைனிங், அது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம். டிவி யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். இதோட ப்ரொஃபைல் லைட்லாம் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீலிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ன்றது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து விட்த் இருக்குது இல்லையா, எவ்வளோ இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். பட் என்னென்னா சீலிங்க்கு ஒரு சீலிங்க்கு வந்து இவ்வளோ தான் தேவைப்படுதுன்னா அவ்வளோதான் வந்து பண்ணணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணணும். அதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து எவ்வளோ அகலத்தில் வந்து போடணும், என்ன டிசைனில் வந்து மேக் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இதில் வந்து ஒரு 4 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 4 கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 4 லைட் வந்து கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து ஃபேன் வர்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து போட்டிருக்கோம். ப்ரொஃபைல் லைட்டோட கலர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து வார்ம் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த லைட்டு வந்து வார்மாக தான் சொல்லியிருப்பேன். இந்த லைட் வந்து வார்ம் ஒயிட் கிடையாது, இது வந்து நியூட்ரல். இது வந்து வார்ம், இது வந்து கூல் ஒயிட். இந்த மூணுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய கிளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்னா எப்படி இருக்கும், கூல் ஒயிட்னா எப்படி இருக்கும், நியூட்ரல்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் இதே இடத்துல வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கூல் ஒயிட்னா இப்படி இருக்கும், வார்ம் ஒயிட்னா ரொம்ப வார்மாக இருக்கும், ரொம்ப மஞ்சளாக இருக்கும். நீங்கள் அது அப்படியே வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்க இல்லையா. இது வந்து நியூட்ரல். வார்ம் ஒயிட் வந்து போகிறதோட நியூட்ரல் வந்து போயிடுங்க. ஏன்னா வார்ம் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் லைட் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. வார்ம் ஒயிட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு ஷாப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் அந்த கோல்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வெளியே வச்சு பாருங்களேன், அந்த கடையில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த வார்ம் லைட் வந்து பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கும், கோல்டு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கோல்டு வந்து இன்னும் அட்ராக்ஷன் வந்து இன்னும் நல்லா கொடுக்கும். இன்னும் பிரைட்னஸ் வந்து அந்த கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மேலேயே வந்து இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாட் லைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பிரைட்னஸ்ன்றது வந்து இருக்கும். அதனால தான் வீட்டுக்கு அந்த மாதிரி வந்து தேவை கிடையாது. நீங்கள் நார்மலாக லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் நியூட்ரல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வார்ம் வந்து போகாதீங்க. வார்ம் வந்து போனீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்டு கூட வார்ம் போயிடலாம், இதில் கூட வார்ம் போயிடலாம். பட் என்னென்னா இந்த லைட்டு மட்டும் வார்ம் வந்து போயிடாதீங்க. ப்ரொஃபைல் லைட் வந்து வார்மாக போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வந்து வார்மாக போயிட்டு ப்ரொஃபைல் லைட் வந்து நீங்கள் நியூட்ரல் அந்த மாதிரி வந்து போயிடுங்க. நியூட்ரல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடும். அந்த வார்ம் ஒயிட்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்களும் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், நானும் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கிளைண்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். பட் என்னென்னா இல்லை எனக்கு வார்ம் ஒயிட் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அது யாராலையும் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதுதான் போட முடியும். பட் என்னென்னா ஒரு டிசைன் வந்து பண்ணும்போது இது வந்து போடக்கூடாதுன்ட்டு நாங்கள் சொல்லுவோம். பட் என்னென்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் யாரும் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதுதான் உண்மை.
அந்த டிவி யூனிட் வந்து வீடியோ வந்து போடும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் லைட்டோட இன்னும் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அதோட டைனிங்கோட பிரைட்னஸ்ன்றது வந்து இப்படி இருக்கும். நான் இந்த 4 லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஒரு டைனிங் வந்து இந்த லைட்ஸே போதுங்க, அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அது அந்த வால் எப்படி பிரைட் இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து சிம்பிள் டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்லாம் போனீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4 லைட்ஸ்லாம் வந்து போனீங்கன்னா காமன் எல்லா இடத்துலையும் வந்து வர்றது தான், நீங்கள் நார்மலாகவே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.